இப்போ எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து இதை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தீர்ப்புக்கு கண்டனத்தை வரவேற்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த தண்டனையில் என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னா 376 டி 376 கிளாஸ் 2 இதெல்லாம் கூட்டு பாலியல் வன்புணர்வு. இதில் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 85 லட்சம் ரூபாய் அபராதமும். இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியை வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான். இது போன்ற ஆயுள் தண்டனை என்பது சாகும் வரை, அவன் இளமை காலம் முடிகிற வரையிலும் அவன் ஜெயிலில் தான் முழுக்க அவன் சாகிற வரையிலும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்றது இதுதான் சரியான தண்டனை நான் நினைக்கிறேன். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தம் கூட அடியிருக்காரு. ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. நாளைக்கு அண்ணாவோட பிறந்தநாள் அல்லது இன்னொரு தலைவரோட பிறந்தநாள்னு சொல்லி, ஏன்னா இவங்க ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ அந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இவங்களை விடுதலை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மேலவளவு முருகேசன் படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல, இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அவங்களெல்லாம் விடுதலை பண்ணியிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து இதை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தீர்ப்புக்கு கண்டனத்தை வரவேற்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சொல்ல மாட்டாங்க. குற்றவாளியாக பார்க்காம அந்த குற்றவாளிக்கு சாதிய பின்புலத்தில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த தண்டனையில் என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னா 376 டி 376 கிளாஸ் 2 இதெல்லாம் கூட்டு பாலியல் வன்புணர்வு. இதில் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.